வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மூத்த அரசியல் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் தமது மக்கள் பணி தொடர வேண்டிக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தலைமையில் சில கட்சிகள் கூட்டணி அமைக்கும் என்று தெரிய வருகிறது. தேமுதிக, பாமக, புதிய தமிழகம், அமமுக, ஓபிஎஸ் அணி உள்பட சில கட்சிகள் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு லோக்சபா தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன் கள்ளுக்கு விதித்திருக்கும் தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் வருகின்ற லோக்சபா தேர்தலில் 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி படுதோல்வி அடையும் என கள் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மற்றும் தமிழர்கள் வளர்ச்சிக்காக உழைக்க தைத்திருநாளில் நாம் உறுதியேற்போம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உழவுக்கும் கால்நடைகளுக்கும் வணக்கம் செலுத்தும் திருநாளான பொங்கல் விழாவையும் தமிழ் புத்தாண்டு நாளையும் கொண்டாடும் தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணி கட்சிகளின் 5வது ஆலோசனை கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணியின் தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் தேர்வு நடைபெற்றது. தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கியது போக மீதமுள்ள கரும்புகளை 24 ரூபாய்க்கு விற்பனை செய்ய ஊழியர்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன்